அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. திறமைக்கு அப்பால் உங்களோட ஆளும் தன்மையும் பேசும் தன்மையும் மற்றவர்களுடைய இணையக்கூடிய தன்மையும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போது ஒரு சில திறமைசாலிகளுக்கெல்லாம் இது இருக்குதா அப்படின்னா, நம்மகிட்ட இல்லாதது ஒன்று அவர்களிடத்தில் இருக்கிறனால தான் அவர்கள் திறமை ஆனவர்களாக இருக்கின்றார்கள். நாம் திறமை அற்றவர்களாக இருக்கின்றோம். அப்போது திறமைக்கும் செயல்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, திறமையானவர்கள் தனக்கு தெரியலங்கிறப்போ தன் துறை சார்ந்த நிபுணர்கள் யாருன்னு பார்த்து இதற்கு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல் ஆலோசனை எடுப்பாங்க. திறமையை புதுப்பிச்சு கொள்வாங்க. ஆனால் நம்ம தகவல் தெரிஞ்ச அத்தனை பேருமே எல்லாம் எனக்கு தெரியும், மற்றவர்களுடைய அறிவுரை ஆலோசனை வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு சொல்லி விலகி விலகி போடுறதோட விளைவு தான் இன்னைக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ திறமை வேறு தகவல் வேறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சிலர் மட்டும் எப்படி வாழ்க்கையில் இப்படி ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க, அவங்க மாதிரி தான் நம்மளும் செய்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னா அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அவர்கள் வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்கின்றார்கள், நாம் வழிகாட்டுதல் தேவையில்லை என்று நிராகரிக்கின்றோம். அடுத்தது, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க ஒவ்வொருத்தரும் திறமைசாலிகள் தான் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை போட்டு வைத்ததோட விளைவு அந்த அறிவு பதிவு இன்னைக்கு வரைக்கும் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு செயலற்ற முறையில் நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தகவல் வேறு, அறிவு வேறு, செயல்படுத்துதல் வேறு. என்னைக்கு அறிவை தகவலை அறிவாக மாற்றுறாங்களோ, அறிவை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மற்ற அத்தனை பேருமே திறமை இருந்தும் செயல்பாட்டுக்கு வர முடியாது, வர விரும்ப மாட்டார்கள். திறமை இருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாமா? இதுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பயம்ங்கிற பேரில் நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். பயமும் கிடையாது, பேயும் கிடையாது, பூதமும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு செயல்பாடு செய்யறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருந்தால் உங்களால் செய்ய முடியும். அப்போது நம்ம அதுக்கு வச்சுக்கிட்ட பேர் பயம். அப்போது நம்மளை ஏமாற்றிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் வெளியில் போவீங்க, பணம் இருந்தால் வெளியூர் போவீங்க. அதே உங்ககிட்ட பேச்சு இருந்தால் மற்றவங்க கூட பேச முடியும். உங்ககிட்ட பேச்சு உங்களுக்கு மட்டுமே பேசிக்கிட்டு உங்களுக்கு மட்டுமே பயனளித்தா அது திறமை கிடையாது. இப்படி தான் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, வீட்டில் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க, இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறாங்க, வெளியில் போனால் பதுங்கி பதுங்கி உட்காந்துக்கிறாங்கன்னா இதுதான் திறமை இல்லாதவர்கள்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போது இந்த பயம்ங்கிற பேரில் நம்ம ஒரு இடத்துல அணுக முடியல, ஒருத்தரை பார்க்க முடியல, ஒருத்தரை பேச முடியலங்கிறது திறமைக்கான தடை. அப்போ பயம்ங்கிறது கிடையாது, தன்னை அமைத்து கொள்ள தெரியவில்லை. இதுதான் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஜென்சி ஜென்ரேஷன் கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜென்சி ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஜென்சி ஜென்ரேஷன் தான். இவங்க ஒரு 10% மட்டும்தான் வேலைக்கு ஃபிட் ஆகுறாங்க, 90% வேலைக்கு ஃபிட் ஆகலை. ஏன்னா எனக்கு வேலை பிடிக்கலன்றாங்க, எனக்கு வேலைக்கு போக ஆர்வம் இல்லை, நான் படிக்கணும்னு சொல்லிடுறாங்க, கம்ஃபர்டபுள் இருக்கிறாங்க, திருமணத்திற்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்போ இது திறமையா, அறிவா, செயல்பாடா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ ஏன் இவர்களுக்கு இந்த செயல்பாடு வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் தனக்கு கிடைக்காதது தன் குழந்தைகளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அதீத அன்பும் பாசமும் வைத்து தான் அந்த குழந்தைகள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே கேட்டதை உடனே வாங்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா 1 நாள் 2 நாளில் வாங்கி கொடுத்தாங்க, இல்லைன்னா 1 மாதம் கழித்து கூட உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்தருச்சு, அதாவது கேட்டது கிடைத்தருச்சு. இந்த பழக்கத்திலேயே வளர்ந்ததோட விளைவு இன்றைக்கி அவங்களால எங்கேயுமே அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா எல்லா கம்ஃபர்டபுள் ஜோன்லேயும் வளர்ந்துட்டாங்க. இது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி,
சரி, நம்பர் 1 கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கக்கூடிய சைல்டாக கூட இருந்தாலும் இதே கேரக்டரில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த கம்ஃபர்டபுள்லேயே இவங்க வாழ்ந்து பழகிட்டு, இப்போ இந்த அன்கம்ஃபர்டபுளில் அவங்கனால ஃபிட் ஆக முடியல. இவங்கனால இணைந்து தன் சக நண்பர்களிடத்துல பேச முடியல. தன் குடும்ப நபர்களிடத்துல பேச முடியல, பழக முடியல. தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இது பயமா? கிடையவே கிடையாது. இது பதட்டமா? கிடையவே கிடையாது. இது நடத்தை சார்ந்த, செயல் சார்ந்த, ஸ்கில் ரிலேட்டட் ப்ராப்ளம். அப்போ இந்த தடையை கண்டறிந்து மறுசீரமைத்து மாற்றியமைத்தால் இவர்கள் திறமைசாலி தான். அந்த கேட்ட தகவலை, பதிய வைத்த தகவலை அறிவா மாற்றணும். அந்த அறிவை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ இவங்ககிட்ட இருக்கிறது தகவல் மட்டும்தான். அப்போ பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர்கள் நடத்தை சார்ந்த, செயல் சார்ந்த சோம்பேறிகள்னே சொல்லலாம். இன்னமும் விளக்கமாக சொன்னால் சோம்பேறிகள் தான். இவங்க எதுக்குமே ஃபிட் ஆக மாட்டாங்க. ரொம்ப தயக்கப்பட்டுக்குவாங்க. எல்லாம் எனக்கு தெரியுன்றவாங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ பிடிக்காதுன்றவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையானப்போ செஞ்சுக்கலாம்பாங்க. இப்படி ஒவ்வொரு தடைகளையும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலுமே டிலேடாக தான் செய்வாங்க. குளிக்க போனால் லேட் ஆகும், சாப்பிட போனால் லேட் ஆகும், ஃபோன் கையில் எடுத்தால் திருப்பி வைக்கிறதுக்கு லேட் ஆகும், ஃபோன் கையிலையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா எதையாவது ஒன்று பார்ப்பாங்க, இல்லைன்னா வெளியில் போவாங்க. இப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. இதுதான் இந்த திறமை ஆனவர்கள் ஏன் திறமையானவர்களாக இருக்கிறார்கள், திறமையை உருவாக்க தெரியாதவர்கள் ஏன் இன்னமும் தனக்கான தகுதி இல்லைன்னு விலகிட்டே வர்றாங்கன்னு இதெல்லாம் தான் காரணம். அடுத்தது, திறமையானதாக இருக்கிறதுக்கு நம்ம நம்பிக்கைங்கிற பேரில் திறமைசாலியாக நம்மளை மாற்றிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட நம்பிக்கையை நம்ம எதில் செலவழிக்கிறோம்? அந்த நம்பிக்கைனா என்ன? தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டா வந்துருமா? மோட்டிவேஷன் டெய்லி கேட்க தானே செய்கிறோம். எல்லாத்தோட அட்வைஸும் கேட்க தானே செய்கிறோம். பொருளாதாரம் கொடுக்க தானே செய்கிறாங்க. அப்போ நம்பிக்கை, உங்களுக்கு ஆறுதல் வார்த்தையும் உங்களை நம்பிக்கையூட்டக்கூடிய அந்த வார்த்தைகளும் சொல்லிகிட்டே இருந்தும் கூட ஏன் உங்களால் ஜெயிக்க முடியலைன்னு சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே வார்த்தை தான். செயல்பாட்டிற்கு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த செயல்பாட்டுக்கு வரும் தடையை கண்டறிந்து மாற்றியமைச்சால் மட்டும்தான் அந்த நம்பிக்கைங்கிறது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தால் ஜெயிக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்துடுவேன்னா, பணத்தை வச்சுக்கிட்டு டிக்கெட்டும் ஒரு சென்னை போகணும் அப்படின்னா பணத்தை வச்சுக்கிட்டு டிக்கெட்டும் வாங்காமல் எதுவுமே பண்ணாமல் நான் சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான். அப்போ நம்பிக்கை வேறு, செயல்பாடு வேறு. செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்தது இன்னொரு கேட்டகரி வர்றோம். நம்ம திறமைசாலிகள் அதிகமாக சொல்லக்கூடியது ஏன் திறமையானவர்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க சயின்ஸையும் மேக்ஸையும் மட்டும்தான் நம்புவாங்க. அதற்கான ஒர்க்குக்குள்ளே தன்னை அமைச்சுக்கிட்டே போவாங்க. ஆனால் இந்த திறமைன்னு சொல்லிக்கிட்டு செயல் அளவுலையும் இல்லாமல் வார்த்தை அளவில் மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் வரும், நேரம் வரும், காலம் வரும், எனக்கு நல்ல காலம் வரும், இன்னும் 1 மாதம்தான், 2 மாதம்தான், இன்னொரு 6 மாதம் இப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. நேரத்தை நம்பிக்கிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. காலம் கை கொடுக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. என்றைக்குமே காலம் கை கொடுக்காது. நம்ம தான் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தூக்கிட்டு போகணும். அப்போது உங்களோட உழைப்பு 99% இருக்கணும். அந்த 1% தான் உங்களை மேலே நோக்கி தூக்கிட்டு போகக்கூடிய செயல்பாடு. அப்போது நம்ம 99% ஒர்க்கே பண்ணாமல் 1% மட்டும் அப்படியே அப்படி இப்படி அசைஞ்சிட்டு ஒரு செயல்பாடு பண்ணிவிட்டு 99% சும்மா இருந்தால் எப்படி கிடைக்கும்? நாம் செய்வது 99% வேலையா, இல்லை 99% சும்மா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ தடை நம்மகிட்ட இருக்குதா, நேரத்திடத்து இருக்குதா, காலத்துக்கிட்ட இருக்குதா, நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட இருக்குதா, நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்ககிட்ட இருக்குதா? அப்போ நம்மளே நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறோம். ஏன்னா செயல்பாடு செய்ய தெரியாதனாலையும், செய்ய விருப்பம் இல்லாமையும், செய்ய ஆர்வம் இல்லாமையும் இருக்கிறதுனால தான். அப்போது உண்மையான திறமைசாலிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இதையெல்லாம் விட்டு போட்டு யாரையுமே கேட்க மாட்டாங்க.
தனக்கு தேவை நான் வளரணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவாங்க. அதற்கான துறை சார்ந்த நிபுணர்கள் யாருன்னு பார்ப்பாங்க. எனக்கு இந்த செயல்பாடு செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 2 லைன்ல ஒரு கேள்வி கேட்டுட்டு, அந்த செயல்பாட்டுக்கான கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கான வளர்ச்சிக்கான வழிகள செயல்முறைப்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க உண்மையான திறமைசாலிகளா இருக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க மட்டுமே ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, திறமைசாலின்னு சொல்லிக்கிட்டு பேச்சளவுல இருக்கிறவங்க என்னைக்குமே பேசிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. செயல்பாட்டுக்கு முன் வரமாட்டாங்க. அப்போ நீங்களும் திறமைசாலியாக, நீங்களும் ஒரு லைஃப்ல ஃபிட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க செயல்பாட்டுக்கு போனா மட்டும் தான் நீங்க செயல்பட முடியும். செயல்பட்டால் மட்டும் தான் நீங்க பார்த்த தகவல், கேட்ட தகவல், தெரிந்த தகவல் அறிவா பதிவாகும். அந்த அறிவு தான் உங்கள இயக்கும். அப்பதான் நீங்க ஒரு டெவலப் ஆக முடியும். அதற்கப்புறம் தான் திறமை சார்ந்த செயல்பாட்டுக்குள்ள போக முடியும். இத்தனை ப்ராசஸ விட்டு போட்டு காலேஜ் முடிச்சவனேவோ, ஒரு 27 வயசு ஆனவனோ நான் தான் திறமைசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்ல பெற்றோர்களின் உழைப்பை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்துப் பாருங்கள்.